2024-25 கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுகிறது. முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. அத்திலக வாசனை கோடணிந்துழகும் இன்பமுற எத்திசையும் சுகமணக்க இறந்த பெரும் தமிழனுக்கே உன் சீரிழமை சிறவியந்து செயமறந்து வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே. நிகழ்ச்சியை முன்னிலையேற்றி பொறுப்புகளுக்கு நமது தாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர் பெருமக்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றும் கல்வி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு பொங்கல் ஆய்வுக்கு வருகை புரிந்துள்ள வினா முயற்சியின் வெற்றி வடிவம் தன்னம்பிக்கையின் திறவுகோல். எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர், படைப்பின் சிகரம், உழைப்பின் தேனீக்கள் பாடும் உற்சாக மந்திரம், ஊர் வாழ உதவிடும் உள்ளம் கொண்டவர், மாணவர்கள் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கண்டவர், மாணவர்கள் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கண்டவர், கல்வி அனைவருக்கும் பொதுவாகிற காலமெல்லாம் உழைப்பவர், கல்வி அனைவருக்கும் பொதுவாகிற காலமெல்லாம் உழைப்பவர் எங்கள் தாளாளர் அவர்களை வருகிறவர். அவர்கள் இன்று இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே, உனது வேலையில் கவனம் செலுத்து என்று எங்களை சிறப்பாக செயல்படுத்தும் செயலர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். There are no secrets to success. It is the results of preparation, hard work and learning from failure. என்ற வரிகளுக்கு உயிர் அளிக்கும் எங்கள் அறக்காவல் குழு தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதனால் இவன் உழைக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடர் என்ற வள்ளுவனின் வாக்கை மெய்ப்பிக்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தங்களது இனிய வேலைகளுக்கு எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் துணைத் தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக கண்காணிப்பாளர், மெயின்பில்டிங் இன்சார்ஜ், டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்களையும் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்று என் உரைக்கு திரையேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சொல்ல மாட்டேங்கிறீங்க.
இந்த கல்லூரி வந்து 2007 தொடங்கப்பட்டு 1100 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இங்கே படிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, திருப்பி ஐடி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அடிக்கடி பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் சிலது நானும் சொல்கிறது கடமைப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. ஒரு வீடு முடிச்சவங்க கூட வேலை கிடைக்காம இருக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது. ஆனால் என்ன காரணமே தெரியல, மாணவர்கள் வந்து சேர்க்கை சதவீதம் வந்து ஒரு 3-4 ஆண்டுகளில் கூட்டிகிட்டே இருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு தொழில்நுட்பங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு 2 வருஷமா டிப்ளமா இன் மைனிங் எடுத்து வந்திருக்கோம். இந்த டிப்ளமா மைனிங்கை பற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லியிருக்கேன். இது வந்து கேஜிஎட்னு சொல்லி பெங்களூர் பக்கத்தில் கர்நாடகா மைனிங் பக்கத்தில் இருக்குது. 1967 ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல மாணவர்களுக்கு வந்து ஒரு சட்டப்பற்றி வாழ்த்து வழங்குவதற்கு நமது செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களே, உங்களை வரவேற்பதில் மகிழ்வடைகிறேன். மாணவர்கள் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது பெற்றோர்களாகிய நீங்கள், அடுத்தது ஆசிரியர்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னை வளர்க்கிறேன். அப்போ அம்மாவின் பொறுப்பு எவ்வளவு பெரியது. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தர் மோகன்தாஸை மகாத்மாவாக ஆக்கியது, சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக ஆக்கியது அவர்கள் அம்மாதான். தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மின்சார பல்பை கண்டுபிடிச்சவரு. அவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் ஆசிரியர் அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு அப்படிங்கிறாரு. இது உண்மையிலே நடந்த நிகழ்வு. அந்த அம்மா அதை பார்த்ததும் அழுகுறாங்க. அந்த பையன் ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறான். ஒரு நிமிடம் நிதானித்த தாய், உலகிலேயே நீ தான் ரொம்ப புத்திசாலியா, அவங்களால உனக்கு பாடம் சொல்லித்தர முடியலையா, அதனால லைப்ரரிக்கு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடுத்த நாள்ல இருந்து அவர் லைப்ரரிக்கு போறாரு. இதோ இருக்கிறதே பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம், மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன். நூலகத்தை அவர் ஒளிமய ஆக்குறாரு. பின்னர் அவங்க அம்மாவோட மறைவு வருது. அதன் பின் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதுல ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுல இருந்து ஒரு கடிதம் எழுது. அந்த கடிதத்தை படித்த பிறகு கதறி அழுகிறார். ஏன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, அதை இந்த ஸ்கூல்ல சேர்க்க மாட்டோம், அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு இருக்காரு. ஒரு நிமிடத்தில் ஆனால் அதை தாய் என்ன மாற்றி சொல்றாங்கன்னா, உனக்கு சொல்லித்தர முடியாதா அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் ஒரு டைரியில் எழுதுறாரு, முட்டாளாக பிறந்த என்னை அறிவாளியாக மாற்றியது படிக்காத என் ஏழை தாய் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். கல்வி என்பது வெறும் ஏட்டில் படிப்பது அல்ல, மாணவர்களின் உள்ளார்ந்த ஆற்றல்களை கொண்டு வருவது கல்வி. இந்த நாட்டின் எதிர்காலமாவது வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இதை இன்று அறிவியலும் தொழில்நுட்பமும் நம்மை விட வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல் நமது குழந்தைகளும் மாணவர்களும் நம்மை விட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை நல்ல மனிதனாக உருவாக்குவது சிறிது சிரமமாக உள்ளது. பிள்ளைகளை கண்டிப்பது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். ஆனால் இன்று ஆசிரியர்கள் மிகவும் கண்டிக்க முடியவில்லை. Spare the rod and spoil the child என்பது பழமொழி. குழந்தைகளை கேட்பதை கொடுத்து கண்டிக்கவில்லை என்றால் முதல் குற்றவாளி பெற்றோர்கள் தான். மதிப்பெண் மட்டுமே மாணவர்களுக்கு பயன்படுவதாக இருக்காது. உள்ளார்ந்த ஆற்றலை அவன் தனி திறமையை வெளிக்கொண்டு வருவதாக கல்வி இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கொடுக்கும் கல்வி ஒன்றுதான். ஆனால் யார் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் உள்ளது. முயற்சி தான் முக்கியம். தோல்வி நிரந்தரமாகாது அல்ல என்று சொல்லி தம் பெற்றோர்களாகி நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்,
ஐபிஎல்லில் சேலத்தில் இருந்து நடராஜன் என்ற பையன். அது பிள்ளைங்களுக்கு தெரியுமா? சேலம் நடராஜன் சாதாரண பையன். பையனை யாரும் பெருசா கண்டுக்கிறார். அவன் வீடு ஆஸ்பெஸ்டாஸ் போட்ட ஒரு வீடு. அவங்க அம்மாவுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தர கூட வழி இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு 150 ரூபாய்க்கு ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த 150 ரூபாய் கிரிக்கெட் பேட்டை வைத்து உள்ளூர்ல விளையாடி இருக்கான். அங்கமிங்கும் ஓடி இருக்கான். சிசிஎல் என்கிற ஒரு மேட்ச் நடந்தது. அதிலே டிஸ்ட்ரிக்ட் லெவலாக வாய்ப்பு கிடைத்தது. விளையாடி ஐபிஎல் ஏலத்தில் 3 கோடி ரூபாய் ஏலம் எடுத்தான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த சொத்தை கூட்டினாலும் தேராது. ஒரு பையனுடைய உழைப்பு, அவனுக்கு எதில் ஈடுபாடு உள்ளது என்பதை வெளிக்கொணர்ந்தது. பெற்றோரின் அனுசரணை இன்று உலக அரங்கிற்கு அவரை கொண்டு வந்துள்ளது. சமூக வளர்ச்சி மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று உலகமே கையளவு வந்துருச்சு. கற்றல் கையளவு, கல்லாமல் செல்லளவு அப்படின்னு வந்துருச்சு. கூகுள் சர்ச்ல உலக நிலப்புகள் எல்லாமே இருக்கு. அவனை நன்றாக மேம்படுத்தி கொண்டு போகுவது நம் கையில் உள்ளது. 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. பின்னால் வரப்போகும் பல கண்டுபிடிப்புகளுக்கு இது அடிப்படை. இந்த தொழில்நுட்பத்தை மாணவர்கள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். 2025 செயற்கை நுண்ணறிவால் 85 மில்லியன் அந்த செயற்கை நுண்ணறிவு தெரியாதவர்கள் வேலை இழப்பார்கள். 95 மில்லியன் அதை கற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். நம்முடைய கவலை நம்முடைய திறமையை மேம்படுத்தி நம்முடைய வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான். புதுசாக விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டும், முயற்சி செய்யலாம். அப்டேட் செய்யலைன்னா அப்டேட் ஆகிருக்கும். பையன் சொல்றாங்க, லீவ் லெட்டர்லாம் எழுத வேணாமா, ChatGPT சொல்லிட்டா போதும். தெரியுமா உங்களுக்கு அப்படி எழுதலான்னு? ChatGPT அப்படின்ற ஆப் இருக்கு. உங்களுக்கு லெட்டர் எழுத தெரியலன்னா அதுல சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆப்ல அதை அந்த லெட்டர் எழுதி கொடுத்துரும். ஸோ பையன் சொல்றான். ஸோ நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருக்கு. இது டெக்னாலஜி கோர்ஸ், பாலிடெக்னிக். இது மாதிரி ஒரு கோர்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா அது உபயோகமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச பாட்டை கூட மிகப்பெரிய அளவில் அதுக்கு கொடுத்துரும். அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு பிரமிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 45 வயது நபர் ஒருவர் கழுத்துக்கு கீழே எந்த உறுப்பையும் அசைக்க முடியாது. அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடத்துறாங்க. இதெல்லாம் எப்பொழுதும் நடந்த விஷயம். ஆர்டிபிஷியல் பிரைன் சர்ஜரி, செயற்கை நுண்ணறிவுப்படுத்தப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை. அவர் சிகிச்சைக்கு பிறகு எந்த ஒரு பொருளை எடுக்கணும்னா கற்பனை பண்ணிட்டாலே போதும். இதை எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே போதும். நம்மளோட முட்டை எப்படி செய்யும். 24-25 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர்களின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது கல்லூரி தாளாளர், செயலர், அறங்காவலர் உறுப்பினர், பெற்றோர்கள் மற்றும் எங்கள் கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். உங்கள் பிள்ளைங்களை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களோட கல்வியாண்டு முடிக்கிறப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்போட அரியர் இல்லாத பையனா திருப்பி நம்ம உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வாக்குறுதி தரோம். இது வரைக்கும் நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் கல்லூரியை பற்றி நாங்களே பெருமையாக சொல்கிறத விட, இப்போ நான் எங்கள் காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள வச்சு ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிரெடிட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ சார் சொன்னாங்க, நேற்று வரைக்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த அட்மிஷன் ஃபீஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இன்சென்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா வெளியாளர்களுக்கு தான் அது அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்ம காலேஜோட எய்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலோ இல்லை ஒரு ஆட் எடுத்து பண்ணாலோ, ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளை சார்ந்து இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ மீடியாக்காரர்களுக்கு சம்பாதிச்சு போவாங்களுக்காக 5000 கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, அந்த மீடியா பீப்புள் வர போகும். ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 99%
கஷ்டப்படுற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால இந்த பணத்தை அவங்க ஃபீஸ்லேயே வர வைக்கிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் 2000 கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் 5000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மற்ற கல்லூரியை விட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் கல்லூரியில் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது இல்லாமல் அது மாதம் நீங்கள் பிரிச்சு கட்டுற சிஸ்டம் கூட மாட்டேங்குது. எங்க காலேஜ் பாத்தீங்கன்னா 2007 ஆரம்பிச்சது. எம்ஏஎஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமா ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆரம்பிக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு பழைய கோர்ஸ், அதாவது சிவில் மெக்கானிக்கல், இசிஇ, ஐடி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் வச்சு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா உள்ள கோர்ஸ் மைனிங் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், டிஎம்ஆர்டி அப்படின்ற கோர்ஸ் எல்லாமே நாங்கள் புதுசாக கொண்டாந்துருக்கோம். ஸோ ஏன்னா இப்போ சார் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த கோர்ஸை பற்றி படிக்கிறதுக்கு லேக்ஸில் செலவு பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வெளியூர்ல எல்லாமே படிச்ச இடம் போக நீங்க நம்ம பக்கத்திலே இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம். அடுத்ததா 2வது பிடி எங்களுக்கு கிடைச்ச பேராசிரியர் பெருமக்கள். இன்னைக்கு மற்ற ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிப்போமே, உங்க பையன் போய் அட்மிஷன் போடுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு மேம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரியில ஒவ்வொரு ஆசிரியருமே பாத்தீங்கன்னா கல்லூரி துவங்கிய வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மாணவர்களை பத்தின நல்லது கெட்டது எல்லா விஷயமுமே அவங்களுக்கு தெரியும். பழைய காலத்துல பசங்க எப்படி இருந்தாங்க, இப்ப காலத்துல எப்படி இருக்காங்கிற எல்லா விஷயத்தையுமே அவனுக்கு தகுந்த மாதிரி அனுபவம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பி கௌசல்யா, அவங்க தான் ஹச்ஓடி மேடம். கொஞ்சம் நீங்க பர்சனலா வர முடியல. ஸோ அதுக்கு அடுத்தது மூத்த பேராசிரியர் திரு ஏ சாலிம் ராஜா. டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்தது திருமதி டி ஆனந்தி. டிபார்ட்மெண்ட். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆரம்பிச்ச வருஷத்துல இருந்தே இருக்கிறவங்க. அடுத்தது இது ராஜேந்திரன் சார். அவங்களும் பார்த்தீங்கன்னா 2007 இருந்தே இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது மௌனிகா மேடம். இருக்காங்க. அதுக்கடுத்து லைப்ரரி வைஜெயந்தி மாலா. கேஆர் வெங்கடேஷ். ஸ்டூடெண்ட் படிக்கிறேன் ஒர்க் பண்றாங்க. அதாவது பிபிங்கிறது வேற, ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர்ங்கிறது வேற. அதாவது என்னன்னா இங்க பல விஷயம் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எதுனாலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சிஸ்டம் வச்சு அதெல்லாம் நான் அடுத்த சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் ரேஷ்மா. திவ்யா. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் ராஜராஜன். அதுக்கு கே பிரபாகரன். அவங்க பார்த்து கொஞ்சம் இறந்தாங்க. அடுத்து விக்னேஷ். வினோத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய வழிகாட்டின்னு சொல்லலாம். ஸோ மிஸ்டர் வெங்கட்ரமணன் சார். ஒரு 25 அதுக்கடுத்து மிஸ்டர் மோகன் சார். அதுக்கப்புறம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் வினோத்குமார் சார். அதுக்கப்புறம் மிஸ்டர் அருண் சோழன். அவங்க
அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ் மரிய கிறிஸ்டினா. அவங்க 2007 இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா. அதுக்கடுத்தது ரேணுகா தேவி, அவங்க 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து வேல்முருகன், இந்த லேபோட அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ் திவ்யா. அதுக்கப்புறம் கே அச்சயா. அடுத்து மிஸ்டர் கே முத்துக்குமாரன். அப்புறம் இவங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் காப்பாடுறது அதுக்கப்புறம் தான் சொல்லமாக வந்திருக்கேன். ஸோ அதனால பசங்களை பற்றின கூடவே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதான் நம்ம காலையில் ட்ரெஸ் கோட். ஸோ அதாவது ஒரு கம்பெனிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கம்பெனி, ஒரு பையனுக்கு 7 கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருக்கு. அவனுக்கு விருப்பப்படுற கம்பெனில ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சேலரியா இருக்கட்டும் அதெல்லாம் அவன் முடிவு பண்றது. அதாவது 18 வயசுக்கு வரைக்கும் தான் பேரண்ட் கண்ட்ரோல்ல பையன் இருப்பான். ஸோ இப்போ வந்து படிப்பு முடிக்கிறப்ப அவனுக்கு 21 வயசு ஆயிடும். அவனோட எதிர்காலத்தை அவனே முடிவு பண்ண முடியும். ஸோ அப்ப எந்த கம்பெனிக்கு போனா எவ்வளவு சேலரி கிடைக்கும், அவன் லைஃப் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவன் கையிலே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கல்லூரியோட சிறப்பு அம்சம். இதுக்கு பவர் கட் ஆனதான் சொல்ல முடியல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தேங்க்யூ சார். இப்பொழுது நமது கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 3 பேர் இங்கே வருகை தந்துள்ளார்கள். முன்னாள் மாணவர்களை நமது தாளாளர் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார்கள். சக்திவேல் சார், உஸ்மான் அலி சார், நன்றி சார். அடுத்து நாம் பெற்றோர்களை அழைக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தருமாறு தகவல் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே உங்களுக்கும் வேளாண்மைக்கும் கடந்த கல்யாணி தொடர்ந்து கூட்டத்திற்கும் மற்றும் கல்லூரி பேராசிரியருக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன மாத காலத்தின் போது எல்லாருக்கும் வணக்கம். அது கார்த்திக் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு திறமை இருக்கு. ஆனால் திருட முடியாத பொருள் உங்களுக்கு எல்லாத்தையுமே இருக்கு. அது என்னன்னா உங்களுக்கே தெரியும். படிப்பை யாராலுமே திருட முடியாது. இதோட படிப்பை வந்து வெளிநாட்டில் போனாதான் அது பற்றி தெரியும். நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். ரொம்ப சிரமப்படுறோம். படிப்போட அனுப்ப என்னன்னா அப்பதான் எங்களுக்கு தெரியும். அதனால எனக்கு கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டாந்துருக்காங்கன்னா முதல் கடவுள் அம்மா அப்பா, 2வது வந்து டீச்சர் சார் தான். நீங்க அவங்கள நல்லா பார்த்துட்டு ஒரு நல்லதமா கிடைப்பாங்க. அவங்கள மாதிரி யாருமே கிடைக்காது. நீங்க அதுக்கப்புறம் இல்லை மெட்ராஸை வெளி மாநிலம் போயிட்டாலே எல்லா மொழியும் தெரியும், எல்லா படிப்பும் தெரியும். தெரிஞ்சாதான் நீங்க காலத்தை ஓட முடியும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும்
அதை பட்ட வைத்ததும் கண்ணே என் பாட்டை என்னும் பாட்டை கவிதை பாடின கண்கள் காதலை பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு சாகுமா சக்கரவே பெருநிலவே காணும் போது கருதாயே நிம்மதி இல்லை ஏனில்லை நீரில்லையே
அது கடவுளை போல ஆனந்தமே சொல்ல வார்த்தை அல்ல அது குழந்தை போல வாயில் ஓடியாடுமே சொல்ல வார்த்தை அல்ல அன்பே உன் புன்னகையில் நாம் அனைவரில் சேவிக்க கண்ணே உன் புன்னகையில் நாம் கண்ணீரால் ஒழியவே செல்லுதல் உண்டவரா அது கொள்ளை போனது தவறா பிரிந்து சென்றது உன் தவறா நான் புரிந்து கொள்வது என் தவறா நான் பெருமைக்கும் பிள்ளை நல்ல பங்கேற்றுவார் பார்த்துட்டேன் என் தாயோட ரூபத்துல திரும்பவும் Let's listen to the rhythm of Chennai. என்னுடைய பாவ கடவுள பெரிய கம்ஸ்ல ஒரு மாற்றி ஆரம்பிச்சாங்க. இருக்கணும் அம்மாவும் கருவுக்குள்ள பல உறவுகள் நம்ம என்ன இருந்தாலும் தாயோட உறவே மறந்தாலும் உள்ளத்தில் வாழும் உன்னத தெய்வமா தாயே தெய்வத்தை பார்த்துட்டேன் என் தாயோட ரூபத்தில திரும்பவும் இருக்கணும் அம்மா கருவுக்குள்ள ஏழப்பட்ட குழுமையிலே சொந்த ஒதுக்கிடுச்சு பணம் இருந்தா மட்டும்தாண்டா மதிப்பாங்கணும் தெரிஞ்சிடுச்சு இருக்கக்கூட வீடியில பத்துக்குவோம் நாங்கள் ஒட்டுவோம் கஷ்டப்பட்டு வளர்ந்தாதான் எங்க அம்மா பட்ட உயர்த்தீரும் அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தாதான் சேர்ப்பாங்க நான் பிறக்கணுமா 10 மாசம் சுமந்து என்ன ஒரு ஆண்டு அதுக்குள்ள சுமகணுமா இருக்கும்போது தெரியாது தாயின் பாசம் புரியாது உடல் மண்ணில் சார்ந்து விட்டால் அழுது லாபம் கிடையாது தெய்வத்தை பார்த்துட்டேன் தாயோட உருவத்தில திரும்பவும் இருக்கணும் அம்மா கருவுக்குள்ள உருவம் கொடுத்த அம்மாவுக்கே நம்மளை வாங்கி தரணும் உயிரை நினைச்ச தாய்க்கு நான் செய்ய வாங்கி தரணும் அம்மா எல்லா உலகிலே சொந்தனை சொல்ல யாரு இல்லை அம்மா எல்லா உலகிலே சொந்தனை சொல்ல யாரு இல்லை அம்மா தானே எல்லாம் நீ அம்மாவை பார்த்துக்கோ நல்லா அம்மா தானே எல்லாம் நம்ம அம்மாவை பார்த்துக்கோ நல்லா ஒருவன் கொடுத்த அம்மாவுக்கே செய்ய வாங்கி தரணும் உயிரை நினைச்ச தாய்க்கு நான் செய்ய வாங்கி தரணும் அம்மாவோட கை பக்குவோம் தூக்கத்திலும் கை நக்குவோம் அம்மாவோட கை பக்குவோம் தூக்கத்திலும் கை நக்குவோம் அம்மா வச்ச மீன் குழம்பு கிடைக்குமா எவ்வளவு பெரிய ஹோட்டல சாப்பிட்டாலும் அந்த டேஸ்டி இருக்குமா
உன்னையே நினைச்சு கண்ணீர் வடிச்சு அம்மா கையால கண்ணை தொடுச்சு உன்னையே நினைச்சு கண்ணீர் வடிச்சு அம்மா கையால கண்ணை தொடுச்சு இருக்கும்போது பாட்டுக்குங்க அம்மாவை பத்திரமா அம்மா இல்லைனாக்க நாம எல்லாம் பொருந்திட்டு போமா என் தாயின் பாசம் புரியல இருக்கும்போது தெரியல தாய் அருமை புரியல அம்மாவை விட்டா யாரும் இல்லை அம்மா தானே எல்லாம் நம்ம அம்மாவை பார்த்துக்கோ நல்லா அம்மா தானே எல்லாம் நம்ம அம்மாவை பார்த்துக்கோ நல்லா. நன்றியுரை நல்கிட நாம் அழைப்பது வேதியியல் துறை பேராசிரியை திருமதி ஆனந்தி அவர்களை. நாளிலும் மாணவர்களை உருவாக்கி கொடுப்பதில் முக்கிய அங்கம் வகிப்பது ஒரு கல்லூரியே. அவ்வகையில் இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ மாணவர்களை நல்முறையில் பயிற்சியளித்துக் கொடுத்துள்ள நமது தொழில்நுட்ப கல்லூரியை உருவாக்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சாளாளர், செயலர் மற்றும் அறங்காவலர் அவர்களுக்கு எனது முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய சிறப்புமிக்க 2024-25 கல்வியாண்டில் முதலாம் மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழாவை சிறப்பை எடுத்து செய்த எங்களது முதல்வர் அவர்களுக்கும், அன்பின் ஆசான்கள், அனைத்து ஆசிரியர்களுக்கும், பெற்றாளர்களுக்கும், அலுவலக கண்காணிப்பாளர் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு கண் திறக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து உங்கள் கண்களையே எங்களை நம்பி ஒப்படைத்துள்ள பெற்றோர்களுக்கும், வண்ணங்களாய் கொடுக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும், மேலும் விழாவிற்கு ஒத்துழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.